ஆண்டு ரிச்சர்மா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஜீசஸ் மிராக்கிள் ஃபெலோஷிப் ஊழியத்தினுடைய சார்பாக வந்திருக்கிற உங்க எல்லாரையும் ஸ்தோத்திரம். இந்த 3வது மாசம் முகமுகமாய் காண தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம் என்னோடு கூட திருப்பி. ஆமென். ஒரு காரியத்தை நான் வேகமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். யுத்தம் ஆமென் தேவனுடையது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. இன்றைக்கு பலவீனன் இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது பராக்கிரமசாலியாய் இந்த எல்லையை விட்டு ஆமென் தேவன் அனுப்ப போகிறார். நீ வரும்போது பலவீனனா இதுக்குள்ள வந்திருக்கலாம். ஆமென். இந்த நாள் வரைக்கும் நீ பலவீனம் சொல்லி உன் காதுல அந்த வார்த்தை திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆமென். ஒருவேளை உன் பலவீனம் உன்னை விட்டு மாறாதுன்னு ஆமென் உனக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர், நான் பிரசங்கிக்கும் இயேசு இன்றைக்கு இங்கிருந்து உங்களை அனுப்பும் போது பலவீனன் பராக்கிரமசாலியாய் மாறுவான். பலவீனன் அவன் பராக்கிரமசாலியாய் தேவன் அவனை மாற்றப் போகிறார். ஐயா வையத்தி ஆமென், ஹல்லேலூயா. நீ எதில பலவீனப்பட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பலவீனத்திலிருந்து உன்னை தேவன் பலவீனனாய் ஆமென் அனுப்புகிறதல்ல, பராக்கிரமசாலியாய் தேவன் அனுப்ப போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில 2 காரியத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். ஆமெனா. ஆவிக்குரியவர்கள் ஏன் தோற்று போகிறார்கள்? ஆமென். இல்ல கிறிஸ்தவர்கள் ஏன் தோற்று போகிறார்கள்? தோல்விக்கான ஒன்று, ஆமென், ஜெயத்துக்கான பல காரியங்களை கற்றுக்கொண்டு இங்கிருந்து தேவன் நம்மளை அனுப்ப போகிறார். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உலக மனுஷர்கள் அவர்கள் விழுவதும் எழுவதும் இயற்கை. ஆமென். உலக மனுஷங்க விழுகிறதும் எழுகிறதும் ஆமா இயற்கை. ஒருவேளை கொஞ்ச காலம் அவங்களுக்கு ஜெயமா இருக்கும், கொஞ்ச காலம் அவங்களுக்கு வெற்றியின் வாழ்க்கையா இருக்கும், கொஞ்ச காலம் அவங்க ஏதோ ஜெயித்தது போல அவங்களுக்கு தெரியும். ஆனா காலங்கள் மாற மாற அவங்களுக்கு ஜெயம் இல்ல, தோல்வியைத்தான் அவர்கள் தோத்திரம் அணிந்திருப்பார்கள். தோல்விதான் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு முடிவு. ஆமா. ஆனா கிறிஸ்தவனுக்கு அப்படி அல்ல. உனக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவி எதுக்கு தெரியுமா? எல்லாவற்றிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணும்படி, எல்லாவற்றிலும் நீ ஜெயம் கொள்ளும்படி. எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை கர்த்தர் தேவ ஆலயத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை கர்த்தர் பரலோக ராஜ்யத்துல ஆமென் தேவன் அவனை தூணாக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவனை தேவன் தூணாக்க போகிறார். எல்லாம் கவனிங்க. அவன் சாத்தான் அவன் கடைசி வரைக்கும் போராடுறான். ஆனா அவனுடைய ஹிஸ்டரி என்ன தெரியுமா? தோல்வி. ஐயோ, நான் 4 பேரை நம்பி சொல்லிட்டேன் ஆண்டவரே, சாத்தான் கடைசி வரைக்கும் போராடுறான். முடிவு என்ன தெரியுமா? மெதுவா சொல்லணும், மெதுவா சொல்லணும். கல்லுகளை கொண்டு டாரஸ் லாரியில இறக்கி சுத்தியும் போட்டிருக்காங்க. பிசாசு எடுத்துட்டு ஆளுக்கு 2 கல்ல அடிச்சிடக்கூடாது. பிசாசுக்கு முடிவு தோல்விதான். ஆனாலும் ஆக்ரோஷமா கிரியை செய்கிறான். ஆனா தேவ பிள்ளையே, நீ சொல்லணும், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். இன்னைக்கு நீ ஜெயத்தை ஆமென் அணிந்துதான் கர்த்தர் இங்கிருந்து உங்களை அனுப்ப போகிறார். தேவ பிள்ளையே, தோல்வியின் மனப்பான்மை இன்னைக்கு தேவன் உடைச்செறிய விரும்புகிறாரு. உன் தோல்வி இன்னைக்கு உடையுது. தோல்விங்கிற கயிறு இன்னைக்கு வெட்டப்படுது. தோல்விங்கிற ஆமென் சங்கிலி இன்னைக்கு உடைகிறது. Praise God. Hallelujah. கவனிங்க. ஆமை தோல்வி ஆமை ஸ்தோத்திரம் 2 விதங்களில. ஒண்ணு, தேவனை அறியாதவர்கள் தோற்று போகிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகள் விழுந்தாலும் ஆமை எழும்பினாலும், விழுந்தாலும் எழும்பினாலும் முடிவு அவர்களுக்கு தான் ஜெயம். முடிவு அவர்களுக்கு தான் ஜெயம். ஐயோ உயர்த்தியாம இருக்கீங்களா? ஆமா, இந்த ரகசியம் தெரிஞ்சா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நம்ம ஏதோ தேவ சமூகத்துல ஓடுறோம், ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவனா வாழ்றோம், ஏதோ தோற்று போனனால ஜீவிதத்துல வருகிற சில பின்னடைவுகள், ஆமா வேலையில வருகிற பின்னடைவுகள், குடும்பத்துல வருகிற பின்னடைவுகள், இந்த பின்னடைவு வர வர நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆமா தோத்துறோம், எனக்கு இனிமே வெற்றி இல்ல, எனக்கு ஜெயம் இல்லைன்னு. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்க மண்டையில திணிக்கணும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமா, தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார்.
இந்த பகல் 1:15 மணி, 1 மணியும் 15 நிமிஷம் ஆகுது. கர்த்தர் தன்னுடைய யுத்தத்தை ஆண்டவர் உனக்கு வேண்டி தேவன் ஒரு கரையில் ஆரம்பிக்கிறார். ஒரு கரையில தேவன் யுத்தத்தை தேவன் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தியாமே. அவங்க ஜெயிக்க முடியல, அவங்க ஜெயிக்கிறதுக்காக போராடுறாங்க, ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல. கடைசி வரைக்கும் விழுந்து எழும்பி அவங்க விழுந்தே போறாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளை விழுகிறது அல்ல, அவனை எடுத்து நிலை நிறுத்துகிறது. அவனுக்கு தேவன் தம்முடைய கிருபைகளை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தனுக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரும், ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற வரும், ஒருத்தனுக்கு நோயை சுகமாக்குற வரும், ஒருத்தனுக்கு வியாக்கியானிக்கிற வரும், ஒருத்தனுக்கு பில்லி சூனியங்களை உடைக்கிற வரும், ஒருத்தனுக்கு அசுத்தாவிகள் மேல கை வைக்கும் போது பூத சாந்தி வரும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீ ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக. ஏன் கொடுத்திருக்கார் தெரியுமா? நீ ஜெயிக்கணும் என்பதற்காக. ஐயோ ஐயாத்தியாமே. சத்தியம் தெரிந்தா உங்களால மௌனமா இருக்க முடியாது. சத்தியம் இன்னதென்று அறிந்தா உங்களால மௌனமா இருக்க முடியாது. இன்னைக்கு பகல் யுத்தத்தை கர்த்தர் கையில் எடுக்கிறாரு. நீ எழும்பி கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற வரங்களை, ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற கிருபைகளை எடுத்து தோத்துறோம். பிசாச பிரச்சனைய உன்னைய தோல்விக்குள்ள கொண்டு போகிற அந்த வல்லமைகளை துரத்தி அட்டி பார்க்கலாம். நீ பலவீனம் அல்ல, கர்த்தர் பராக்கிரமசாலியா மாற்றாரு. நீ பலவீனம் அல்ல, உன் கிருபையை பயன்படுத்து, உன் வல்லமையை பயன்படுத்து, உன் அபிஷேகத்தை அபியாசப்படுத்து. உன் வல்லமை பாயுது, ஒரு அக்கினி உன் மேல பாயுது. Receive the power. ஒரு வல்லமை உன் மேல இறங்கி வருது. ஹல்லேலூயா. Please listen. கவனிங்க. நம்ம மேல நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது, நம்மளால மௌனமா இருக்க முடியாது. நம்ம தெரியாதனாலதான் இப்படி சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோமே. நீ பலவீனம் அல்ல, பராக்கிரமசாலி என்று. இதுக்கு பிற்பாடு மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்கு பிற்பாடு ஒரு பலத்தை நீ பார்க்க போகிறாய். ஒரு தேவ பலம் உனக்குள்ள இறங்கி வர போகிறது. நீ பலவீனம் அல்ல, கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியா. சில மாசத்துக்கு முன்னால நான் விமான தாவளத்துல போய் இறங்கின உடனே பயங்கர குளிர். நான் ஏர்போர்ட்டுக்குள்ள போனோன்னு என்னால குளிர் சகிக்க முடியல. நான் ஏர்போர்ட் போனோன்னு எல்லாரும் டீ குடிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு நானும் போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டேன். அவசரமா டீ வாங்கி குடிச்சிட்டு அவன் கேட்டேன், ஹவு மச், எவ்வளவு பணம்னு கேட்டேன். 280 ரூபான்னா டக்குன்னு என்னை தூக்கி கீழே அடிச்சிருச்சு. ஆஹா, 5 லிட்டர் பாலை வாங்கிட்டு இவனுக்கு ஆளுக்கு ஒரு ஜூஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். ஆண்டவரே, ஒரு சாயாக்கு ஒரு டீக்கு இவ்வளவு கொடுத்துட்டேன்னு நீ உருதத்துல பயங்கர வேதனை. இந்த வேதனையோட நான் பிளைட்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன். அங்க ஏறி உட்கார்ந்துருந்தா எல்லாரும் விதவிதமா வாங்கி சாப்பிடுறாங்க, எல்லாம் விதவிதமா புக் பண்றாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். பக்கத்துல கேட்காரு, மார்னிங் ஈட்டிங் நவ், நீங்க இப்ப சாப்பிடலையான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஏற்கனவே நான் ஒரு டீல நொந்து போயிருக்கேன். வேதனையோட போய் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டு இவங்க வாங்கி சாப்பிடலாம் நான் பார்த்துட்டே இருந்து நினைக்கிறேன், எவ்வளவு பில் ஆயிருக்கும், ஒரு டீக்கு இவ்வளவுன்னா இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஆயிருக்கும். இப்படியே நினைச்சு நாங்க போயிருக்கிறோம். என்னை இன்வைட் பண்றவங்க வந்து என்னை கூட்டிட்டு போய் பாதி தூரத்துல கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க பிளைட்ல சாப்பிட்டீங்களான்னு. அப்பதான் எனக்கு யோசனை வந்து, ஏற்கனவே ஒரு டீ குடிச்ச ஞாபகம் என்னைய வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்குது. பிளைட்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், பரவாயில்ல சாப்பிட்டேன்னு சொன்னா அது பொய் ஆயிரும், சாப்பிடலன்னு சொன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்களோ எனக்கு தெரியல. ரெண்டுக்கு நடுவுல பரவாயில்லன்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, டிக்கெட்ல உங்களுக்கு எல்லாம் சேர்த்து புக் பண்ணிருந்தோம், சாப்பாடு கிடைச்சான்னு கேட்டாரு. ஐயோ கர்த்தாவே, எனக்குன்னு உள்ளதனை இழந்துட்டு கையில இருந்து காசை போட்டு குடிச்சிட்டு இப்படி நூடில்ஸா வந்து நிக்கிறேன். ஆண்டவரே, நான் சொல்ற ரகசியம் புரியுதா? சத்தியத்துக்குள்ள சிலது எழுதப்பட்டிருக்கிறது. நீ வச்சிருக்கிற சுவிசேஷ புஸ்தகம், நீ வச்சிருக்கிற இந்த ஜீவ புஸ்தகம், சிலது இதுக்குள்ள மறைவாக்கப்பட்டிருக்கிறது. சிலது இதுக்குள்ள மறைவாக்கப்பட்டிருக்குது. இது என்னதுன்னு தெரிஞ்சா உனக்காக வைக்கப்பட்டது. ஓ ரேகமானா குடலப கரபலபா ரியாம்தர கல்வரா அந்தர கடக துரபலபா ரியாம்தர போச்சி மீட்டான ரோட்மி. தேவ பிள்ளையே, நீ பலவீனன் அல்ல, நீ கஷ்டப்பட வேண்டியவள் அல்ல, நீ ரோகி வியாதி உள்ளவள் அல்ல, நீ பராக்கிரமசாலி. எழும்பி வெட்டு.
வெட்டந்தாவிய வெட்டந்தாவிய வெட்டந்த வல்லமைய, ஓ பராக்கிரமசாலியே, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர்ட்ட விட்டு கொடு, ஆண்டவர்ட்ட விட்டு கொடு. யுத்தத்தை தேவனிடத்துல கொடு, யுத்தத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடு. உன் பலவீனம் ஆண்டவர்ட்ட கொடு, உன் பிரச்சனைய ஆண்டவர்ட்ட கொடு, உன் வியாதிய ஆண்டவர்ட்ட கொடு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தியாமே. ஒரு செகண்ட் நான் அந்த டிக்கெட்டை ஒண்ணு நான் படிக்க தெரியாத ஆளு, படிக்க தெரிஞ்சவன் கொடுத்திருந்தா கூட நான் ஏமாந்திருக்க மாட்டேன் பாருங்க. நாங்கிட்ட எவ்வளவு எனக்கு சாப்பாடு கொடுத்திருந்தீங்கன்னு அவர் சொன்னாரு 2500 ரூபாய். வயிறை பார்த்து பெருசா பிளான் பண்ணிட்டான். ஆனா ஏமாந்து போய் வந்துட்டேன். ஐயோ ஏத்தியாம. அல்லேலூயாவா. நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. எனக்கு வேண்டிய எங்க அப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத என் கண்கள் காணவில்லை, என் செவிகள் கேட்கவில்லை. என் தகப்பன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத, என் தகப்பன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத என் கண்கள் காணல, என் செவிகள் கேட்கல. பலவீனனே, நீ பலவீனன் அல்ல. இன்னைக்கு பலவீனத்தின் படுக்கைய தேவன் ஒட்டைக்கிறாரு. பலவீனத்தின் படுக்கைய தேவன் தகர்க்கிறாரு. பலவீனத்தின் வல்லமைய இப்ப தேவன் உடை தெரிகிறார். ரேகமன குடலபா கரகதன உட்டமல பௌடப ஜுடபலபா ரியந்தர கல்வரா அந்தர கட்டக துரபலபா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு ஜெயம் இல்ல, அவங்களுக்கு வாழ்க்கையில ஜெயம் இல்ல. ஆனா நமக்கு நிச்சயமாய் ஒரு ஜெயம் இருக்கிறது, நிச்சயமான ஒரு ஜெயம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு தேவன் வரங்களை பகிர்ந்தளிச்சிருக்கிறார். தேவன் அவனவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வரங்களை தேவன் அவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. ஏசாயாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, ஆமென், பராக்கிரமசாலியாய் தேவன் எழும்புவாராம். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு. தம்முடைய சத்துருக்களை தேவன் மேற்கொள்ளுவார். Please listen to me. ஆமென். இருக்கீங்களா உள்ள? ஆமென், ஆமென். நான் சொல்றது புரியுதா? கர்த்தரே பராக்கிரமசாலியா எழும்புவார். உன் சத்துருக்களை முறியடிக்கும்படி, உன் சத்துருக்களுக்கு நடுவாக தேவன் உனக்கு ஜெயம் கொடுக்கும்படி அவரே எழும்புவார். ஆமென். எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்காம எல்லாத்தையும் அவர் சமூகத்துல விட்டுருங்க. எல்லாத்தையும் அங்க தூக்கி எறிஞ்சிருங்க. ஆண்டவரே நீர் பார்த்துக்கறோம். விட்டு கொடுக்கிறதுக்கு மனசுண்டா? விட்டு கொடுக்கிறதுக்கு மனசுண்டா? நீ எழும்பி உன் கைகளை உயர்த்து. ஆமை கர்த்தர் பராக்கிரமசாலிய, ஆமை பலவீனன, பலவீனம் உள்ளவன பராக்கிரமசாலியாய் தேவன் மாற்ற போகிறார். ஆமை யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஆமை தோத்திர ஒரு பலவீனன அவன் சொல்றான், நான் திக்குவாயனும் ஆமை மந்த நாவும் உள்ளவன். ஆமை திக்குவாயனும் மந்தனா உள்ளவன். அவன் ஆண்டவர் கேட்கிறாரு, ஓஹோ உனக்கு திக்குவாயின்னு எனக்கு தெரியாதா? ஆமை உனக்கு மந்தனாவன் எனக்கு தெரியாதா? அந்த பலவீனனைத்தான் தேவன் கொண்டு வந்து எகிப்தில 40 லட்சம் ஜனங்களுக்கு முன்னால. ஆண்டவரே நான் யார்கிட்டயோ சொல்ல வேண்டியது நான் இங்க வந்து சொன்ன தப்புதான் ஆண்டவரே. ஆமை அந்த பலவீனனைத்தான். ஒரு வண்டி ஓட்டுறவனுக்கு எது சரியா இருக்கணும்? ஆற்றூர் பிரதர், ஒரு வண்டி ஓடிக்கிற വ്യക്തിக்கு ஏதான சரியா இருக்கின்றது? கைதானே. அவர் என்னைய பார்க்காரு ஒரு மாதிரி. சிஸ்டர்ட்ட நான் உங்களை சொல்லிக் கொடுப்பேன், அவர் என்னுடைய ஏற்ற ஃப்ரெண்ட் ஆக்கும். பிரதர், ஒரு கேமராமேனுக்கு எது சரியா இருக்கணும்? 2 கண்ணு இல்லாதவன் போய் ஷூட்டிங் எடுக்க முடியுமா? அப்ப வண்டி ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? நீங்க இனி பேசக்கூடாது, இனி நீங்க பேசக்கூடாது. அல்ல, ஒரு டீச்சரா இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கணும்? அவங்க ஊமையா இருக்காங்க பாஸ்டர், அதனால நாக்கு வேணுமா வேண்டாமா? அப்போ ஒரு பிரசங்கியாருக்கு ஆயுதம் எதுதான்? பிரசங்கியாருக்கு ஆயுதம் நாக்குதான். அந்த நாக்கு தனக்கு தடித்து போயிருக்கிறது. என்னால பேச முடியல ஆண்டவரே, நான் திக்குவாயனா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமை கண்ணை உண்டாக்குனவர் காணாரோ? ஆமை வாயை உண்டாக்குனவர் ஆமை அதை காணாரோ? ஆமை உன் உதடுகளை உண்டாக்குனவர் ஆமை ஒரு ஆமை அதை பார்க்க மாட்டாரா? ஏய் பலவீனனே, ஏய் பலவீனனே, எழும்பு எழும்பு எழும்பு. இன்னைக்கு நீ பலவானாய் புறப்பட போகிறாய், பலவானாய். ஆமென். கவனிங்க கவனிங்க கவனிங்க. அதாவது இப்போ இவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போனானா, போன பிற்பாடு மோசே ஒரு முறை கூட திக்குனதே இல்ல.
மந்த நாவு அவனுக்கு இருந்ததாக வேதம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு பகல் தேவ ஜனமே, உன் பலவீனம் இனி நீ பார்க்க முடியாது, உன் வியாதியை நீ பார்க்க முடியாது, உன்னை பின்தொடர்ந்து வந்த இந்த அசுத்தாவின் வல்லமைய இனி நீ பார்க்க முடியாது. ஏனென்றால் தேவன் யுத்தம் பண்ண போகிறார். யுத்தம் அது கர்த்தருடையது. யுத்தத்தை தேவன் நம்முடைய கையில் எடுக்கிறார். உடமலப உடபா ரிபலப ரிகதனா யாந்தரபலப ரியாந்தர கல்பர ஹந்தர அடக குரபலபரபலப மீட்டன ரோடு ரியாந்தரபலப. ஆமென். ஸ்தோத்திரம். அநேக சரீரங்களிலிருந்து சில பந்தனங்கள் வெளியேறுகிறது. அநேக சரீரங்களில் சில கட்டுகள் ஒட்டைகிறது. அநேக அவயவங்கள், உங்க எந்த அவயத்துல பலவீனம் இருக்குதோ அந்த அவயத்துல ஒரு ஆபரேஷன் நடக்குது. இப்போ பலவீனனே கர்த்தருனை பராக்கிரமசாலியாய் ஆமென். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துக்கு வரும்போது, யாத்ராகமம் 17:11 வரும்போது இதே பலவீனன் சொல்லுகிறான், இதே பலவீனன் சொல்லுகிறான். ஆமை தோத்திரம். ஆமை என் கைகளை ஆமை நான் தோத்திரம் எந்த மலையில உயர்த்தி பிடிப்பேன். இதே கை ஆமை எங்க உயர்ந்திருக்கும்? இந்த கை எங்க உயர்ந்திருக்கும்? ஆண்டவரே, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விட்ட போது விசுவாசியின் வாழ்க்கையில 2 காரியம் சம்பவிக்கும் சொன்ன இல்லையா? ஒன்னு, நீ சோர்வடையும் போது உனக்கு தோல்வி வரும். ஆமை, நீ கைகளை உயர்த்தும் போது உனக்கு ஒரு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. ஐயா உயர்த்தி. ஆமென். அதாவது இஸ்ரவேலர்கள் இதுக்கு முன்னால அவங்க யுத்தம் பண்ணினதில்ல, இதுக்கு முன்னால அவங்க யுத்தத்துக்கு போனதில்ல, இதுக்கு முன்னால அவங்க யுத்தத்தை பார்த்ததில்ல. இப்ப முதல் ஒரு யுத்தம் நடக்க போகுது. ஆமை, ரெபீத்தீமில வந்து இறங்கி இருக்கிறாங்க. ரெபீத்தீம் என்னும் மலையில ஆமை இஸ்ரவேலர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்பதான் மோசே யோசுவா பார்த்து சொல்றான், மோசே யோசுவா, நாளைக்குனா இந்நேரம் யுத்தத்துக்காக நீ ஜனங்களை ஆயத்தம் பண்ணு, நீ யுத்தத்திற்காக யுத்த வீரர்களை ஆயத்தம் பண்ணு. நான் மலையிலே ஆமை கோலும் ஆமை கையுமா உயர்த்தி காட்டுவேன், கோலும் கையுமாய் நான் உயர்த்தி காட்டுவேன். நான் சொல்லது புரியுதா? பலவீனனாய் இருந்த மோசேய ஒரு யுத்தத்துக்கு தளபதியாய். ஓ ஸ்தோத்திரம். சார், இந்த கோல் என்ன சார் செய்யும்? இந்த கோல் எகிப்துல ஆமை புழுதிகளை பேன்களை மாற்றினது, எகிப்தின் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினது, ஆமை பார்வோன் வீட்டுக்குள்ள ஆமை தவளையை கொண்டு வந்தது, ஆமை தேசமெங்கள் குஷ்டரோகத்தை ஆமை வருவிக்க பண்ணினது. இந்த கோல் உயர்ந்திருக்கிற வரையிலும் இஸ்ரவேலருக்கு ஜெயம். ஆமெனா? நான் சொல்லது புரியுதா? யாருடைய கைகள் உயர்ந்திருக்கிறதோ, எவர்கள் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்துகிறார்களோ அவர்களுக்கு தோல்வி இல்லை, அவர்களுக்கு ஜெயம் நிச்சயமாய் கொடுக்கப்படுகிறது. ஆமென். மோசே போயிட்டாரு, மோசே மலையில போய் நிக்கிறாரு. ஆரோனும் ஊரும் மோசேக்கு பின்னால போயிருக்காங்க. அங்க ரெபீத்தீமில ஆமை மோசே கைகளை உயர்த்தி இருக்கிறாரு. யுத்தம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் யுத்தம். யுத்தத்துல அமலேக்கியர்களை யோசுவாவும் ஜனங்களும் மேற்கொண்டார்கள். யோசுவாவும் ஜனங்களும் யுத்தத்துல ஜெயித்தார்கள். ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம், ஒரு பலவீனனுடைய கை உயர்ந்திருக்கிறது மலையின் மேல. ஒரு பலவீனனுடைய கை உயர்ந்திருக்கிறது மலையின் மேல. பலவீனன் அல்ல நீ, உன் கை உயரட்டும், உன் கை உயரட்டும். பராக்கிரமசாலியே, இப்ப பறக்குது உன் பலவீனம், இப்ப ஒட்டையுது உன் பந்தனம். ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மோசேயின் கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலருக்கு ஜெயம். மோசே கை கொஞ்சம் தளர்ந்து கீழே போன உடனே அமலேக்கியர்கள் யோசுவாவை மேற்கொள்ளுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. யாருடைய கையெல்லாம் தேவ சமூகத்துல உயர்த்தி ஜெபம் பண்றீங்களோ ஆமா அவர்களுக்கு ஜெயம். ஜெபம் பண்ணும்போது கைகள் தேவ சமூகத்துல உயரட்டும். ஹல்லேலூயா. பைபிளை தூக்கிட்டு வரதே கஷ்டம், இன்னும் கையை வேற உயர்த்தணுமா? இங்க உயர்த்தினா கை மட்டும் உயர்த்தினா போதும். பரவ ஐசியூல போனா கை கால சேர்த்து உயர்த்த வேண்டியது வரும். இருக்கீங்களா? யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ நில்லு. மோசே கைகள் உயர்ந்திருக்கிற வரையிலும் உனக்கு ஜெயம்தான். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன், ஒரு டாக்டர். அவர் அந்த என்ன டாக்டர்னா, அவர் என்ன டாக்டர்?
இந்த ஊசி வச்சு குத்துவாங்க, அக்கு பஞ்சர் டாக்டர். அக்கு பஞ்சர் டாக்டர் குத்தி குத்தி ஒரு ஆளு மயங்கி கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு. உடனே அவ பிள்ளையும் அம்மா மனைவியும் சேர்ந்து சீனியர் டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. சீனியர் டாக்டர்கிட்ட ஓடும்போது அமைச்சோதரம் இவர் சொல்றாரு, ஐயோ நான் ஒரு டாக்டர், நான் இதுக்குள்ள மருத்துவத்தை இதுவரைக்கும் கிளியரா பண்ணேன், நல்லா பண்ணிருக்கேன், எப்படியோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அவர் வந்தா என் டியூட்டி போகும், அவர் வந்தா இனிமே டாக்டருங்கிற அமைச்சோதரம் இந்த பட்டம் அதிகாரம் எனக்கு இல்லாம போகும். ஆனா ஒரு காரியம், அவர் ஜெபிக்க தெரிஞ்ச மனுஷன். டிஎம் வரதுக்கு முன்னால அவனுடைய அறைக்கு போனார், கைகளை உயர்த்தினார், பல மணி நேரங்கள் ஆண்டவரோட போராடினார். ஐயோ அவர் கை உயர்ந்திருக்கிற வரைக்கும், அவர் கை உயர்ந்திருக்கிற நேரத்தில் இங்க ஒரு மனுஷன், எந்த மனுஷன் ட்ரீட்மெண்ட்ல தப்பு நடந்து மரித்து போனானோ அந்த மனுஷன் எழும்பி உட்கார்ந்து இருந்தான். ஐயோ உயர்த்தியாம சொல்லுங்க, உன் கைகள் உயரட்டும் தேவ சமூகத்துல, உன் கைகள் உயரட்டும் தேவ சமூகத்துல. செருபாபேலுக்கு முன்பதாய் இந்த பெரிய பர்வதம் அது எம்மாத்திரம், தேவன் அதை சமபூமியாய் தேவன் உடைக்க போகிறார். உயரட்டும் கைகள். ஹல்லேலூயா. கையை உயர்த்தியாம இப்ப மோசே கை தளர்ந்துருச்சு. ஆரோன் ஊர் ஓடுறாங்க. ஆரோன் ஊர் ஓடி மோசே உட்கார வச்சுட்டு ரெண்டு பேர் ரெண்டு தோள்ல வலது கையும் இடது கை வாங்கி உயர்த்தி பிடித்தார்களா? அந்த ரெண்டு கையே தெரியுமா? நீ சோர்ந்து போகும் போதெல்லாம், நீ பலவீனப்படும் போதெல்லாம், எனக்கு யாரு இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் உன்னை தூக்கி நிறுத்துறது நீ ஆராதிக்கிற சபை, நீ ஆராதிக்கிற சபை, நீ ஆராதிக்கிற சபை. நீ ஜெபிக்கும் போது, நீ தளர்ந்து போகும்போது, உனக்கு தோல்வியின் வரும்போது, தோல்வியின் அனுபவத்தில் வரும்போது, பலவீனனே பலவீனனே நீ பராக்கிரமசாலி. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்துங்க. 77ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கைகளை ராக்காலத்துல அதிகாலையில தன் கையை உயர்த்தினானா. இருக்கீங்களா உள்ள? ஹல்லேலூயாவா. தோத்திர புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுக்காக கைகளை உயர்த்துங்கள். யார் கை உயர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு ஜெயம்தான். நீ வின்னர் மேன், நீ வெற்றியின் மனிதன். ஆண்டவர் சமூகத்தில் போய் கை உயர்த்துறது பெரிய பாக்கியம் பாருங்க. நீ கைகள் உயர்த்த உயர்த்த உனக்கு முன்னால் அமலேக்கியர்கள் விழுகிறார்கள், உனக்கு முன்னால் அமலேக்கியர்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். அமலேக்கியர்களுக்கு முன்னால தேவன் உன்னை நிறுத்துறாரு. ஒரு பலவீனனை கொண்டு போய் தான் ஆண்டவர் தோத்துற ரெபி தீமில மலையின் மேல இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால அவங்க யுத்தத்தை பார்த்ததே இல்ல, யுத்தத்தை அவங்க கண்டதே இல்ல. இப்ப முதல் ஒரு யுத்தத்துக்கு இறங்கி நிக்கிறாங்க. யுத்தம் கர்த்தருடையது. கைகள் தேவ சமூகத்தில் உயர்ந்திருக்குமானால் உன் மேல எத்தனை பழிகள் சுமரட்டும், உனக்கு விரோதமான எத்தனை ஆலோசனைகளை வகுக்கட்டும், உனக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் இந்த முழு உலகத்தின் அதிபதிகளும் இறங்கி வரட்டும். உன் கை கர்த்தருக்கு நேராய் உயர்ந்திருக்குமானால், உன் கை கர்த்தருக்கு நேராய் உயர்ந்திருக்குமானால், உடமல பவுட வரிபலபா ரிகதன யந்தரபலபா உடமல பவுடே கிடக துரபலபா, உன் கைகள் உயர்ந்திருக்குமானால், ஸ்தோத்திரம், உன் கைகள் தேவனுக்கு நேர உயர்ந்திருக்கட்டும், உன் கைகள் தேவனுக்கு நேர உயர்ந்திருக்கட்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரர்களே உங்கள் கைகள் தேவனை நோக்கி உயர்ந்திருக்கட்டும். சகோதரமாருக்கு ஒருத்தருக்கும் கை கிடையாது. அவங்க வார வழியில பஸ்ல விட்டுட்டு தான் வந்துருவாங்களே என்னமோ, எனக்கு அதுவும் தெரியல இன்னைக்கு வரைக்கும். பின்னால ஜோசனை மட்டும் தவி கை வைத்துவாங்க, பாக்கி ஒருத்தரும் கை வைத்துறது இல்லை. அவசரத்துல பீரோல வச்சு கூட்டிடுறது. சகோதரர்களே நீங்க என்ன செய்யுங்க, உங்கள் கைகளை, நான் பைபிள தப்பா சொல்லிட்டேன், அந்தியும் புருஷர்களே பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. யார் உயர்த்தணுமா? புருஷர்கள் யாரா வந்திருந்தா ஒரு 10 பேர் கை வைத்துங்க பாப்போம். 10 பேர்ல இதுலயும் 10 பேர் இல்ல. ஐயோ கர்த்தாவே நான் என்ன செய்வேன், எனக்கு ஒண்ணும் புரியல. புருஷர்களே உங்க கைகளை உயர்த்துங்கள். ஜெயம் உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது. ஒருவருடைய கை உயர்ந்திருக்கும் வரையிலும், மோசேயுடைய கைகள் கீழே விழுகிற வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம். ஐயா உயர்த்தி
கைகள் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உயர்கிறதோ அவ்வளவு நேரம் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஜெயம் கொடுக்கிறார். அவங்களுக்கு என்னாலும் ஜெயம்தான். ஒரு பலவீனனை கொண்டு வந்து தேவன் நிறுத்தி அவனுக்கு தேவன் ஸ்தோத்திரம், பலவீனன் அல்ல, அவனை பராக்கிரமசாலியா தேவன் நிறுத்துகிறார். ஐயா வயத்தியாமே அவன் அந்த 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு மேல அந்த இடத்துக்கு பேர் யெகோவா நிசி என்றவர்கள் பேரிட்டார்கள். ஏன்னா தேவன் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணின இடம், தேவன் அவர்களை வெற்றி சிறக்க பண்ணின இடம். அவன் ரெபி தீமில இறங்கினவர்கள், ரெபி தீமில இறங்கி வந்தவர்கள் இப்போ யெகோவா நிசியில நிற்கிறார்கள். பலவீனனே, நீ பலவீனன் அல்ல. கர்த்தர் உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு யெகோவா நிசிய தேவன் உண்டாக்க போகிறார். யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. பாடுறதுக்கு நேரம் இல்லை. ஆமென். ஐயா உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஒரு பலவீனனைத்தான் தேவன் கொண்டு போய் ரெபி தீமில இறக்கி அவன் கடைசியா தேவன் அவனுக்கு கொடுத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். எங்க? யெகோவா நிசியை சென்றடைந்தார்கள். அந்த வெற்றி அவர்கள் கொண்டாடின இடம் யெகோவா நிசி. நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ரேமாவா சொல்றேன். ஆமென். நீங்கள் ஒரு வெற்றியை அடைய போகிறீங்க, நீங்க ஒரு ஜெயத்தை அடைய போகிறீங்க, உங்க சந்ததி ஒரு ஜெயத்தை அடைய போகுது. கர்த்தர் உங்களை இறங்கின இடத்திலிருந்து உங்க கைகள் உயர்ந்தே இருக்கட்டும், உங்க கைகள் உயர்ந்தே இருக்கட்டும். நீங்கள் ஜெயத்தை அடைய போறீங்க. ஹல்லேலூயா. யெகோவா நிசி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அது அப்படியே மாற போகுது. ஹல்லேலூயா. ப்ளீஸ் லிசன். ஆமென். கவனிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அதே 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 நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் 15வது வசனத்தை வாசிச்சுட்டு வர வரலாம். அதற்கவன், ஆயன் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனோசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அல்லேலூயா. இருக்கீங்களா உள்ள? இருக்கீங்களா உள்ள? சார், இந்த ஊர்ல நாங்க ரொம்ப சின்ன ஆளு, எங்களை ராதாபுரத்துல யாருக்குமே தெரியாது. திருநெல்வேலி மாவட்டத்துல எங்க பேரோ அட்ரஸோ போன் நம்பரோ யாருக்குமே தெரியாது. நானும் என் குடும்பமும் எளியவர்கள். அவனுடைய பின்னணியும் என்ன தெரியுமா? அவனுடைய பின்னணியும் ஆமென் ஸ்தோத்திரம், பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்ல. எந்த பின்னணியும் இல்லாதவன். சொல்லுங்க, எந்த பின்னணியும் இல்லாதவன். என்னைய விசாரிக்க யாரும் இல்ல, மருந்து குடிச்சேன்னு கேட்க யாரும் இல்ல, டேப்லெட் போட்டேன்னு கேட்க யாரும் இல்ல, உன் பிள்ளைகள் காரி என்ன ஆச்சுன்னு கேட்க யாரும் இல்ல, வீட்டை கட்டுனேன்னு கேட்க யாரும் இல்ல, கஞ்சி குடிச்சேன்னு கேட்க நாதி இல்ல. அவன் எந்த பின்னணியும் இல்லாத ஒருவனை தேவன் பராக்கிரமசாலியே என்று தேவன் அவனை அழைத்தார். பராக்கிரமசாலியே என்று தேவன் அவனை அழைத்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த பின்னணியும் அவனுக்கு இல்ல. ஆனா 11வது வசனத்துல தேவதூதன் அவனோடு பேசினான். ஹல்லேலூயா. 11வது வசனத்துல தேவதூதன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறான் என்றான். ஐயா உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீ மனோசையில
நானும் என் குடும்பமும் ரொம்ப பலவீனம், நானும் என் குடும்பமும் எளியவர்கள், நாங்க எதனாலப்பா நாங்க போய் அவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும்? அவன் சொல்ற, ஆண்டவரே இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்காதீங்க, இந்த வாய்ப்பை யாருக்கோ ஒருத்தனுக்கு கொடுங்க. ஆண்டவர் தேடுறாரு, பின்னணியம் இல்லாத ஒருத்தனை தேவன் தேடுகிறார், பின்னணியம் இல்லாத ஒருத்தனை தேவன் தேடுகிறார், அட்ரஸ் இல்லாத ஒருத்தனை தேவன் தேடுறாரு, குடும்ப நாதி இல்லாத ஒருத்தனை அவன் தேவன் தேடுறாரு, விரும்பத்தகாத ஒரு கூட்டத்தை அவன் தேவன் தேடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது இவன் தினந்தோறும் எங்க வருவானா? மீதியானியன் பாளையத்துக்கு வருவானா. தினந்தோறும் மீதியானியருடைய பாளையத்துல வந்து இவன் வர்றதுக்கு முன்னால ஒரு நாள் தூதன் அங்க வந்திருந்தான். தூதன் அவனை பார்த்து சொன்னா, ஸ்தோத்திரம், அவன் கிதியோனே, எல்லாரும் வீட்டுல சாப்பிட்டு தூங்கும் போது, எல்லாரும் வீட்டுல ஒதுங்கி மீதியானியர்களுக்கு பயந்து இருக்கும் போது, நீ மட்டும் போரடிக்கிறதற்கு, மீதியானின் பாளையத்துல வந்து கதிர்களை போரடிக்கிறதற்கு, கோதுமையை போரடிக்கிறதுக்கு நீ வருகிறது என்ன? அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை, தேவன் என்னை பராக்கிரமசாலியாய். ஆமென். தினந்தோறும் தேவ சமூகத்துல கைகளை உயர்த்துற பழக்கம் இருக்குதா? தினந்தோறும் தேவ சமூகத்துல வந்து நிக்கிற பழக்கம் இருக்குதா? ஆமென். ஒரு வாரம் 8 மணிக்கு ஜெபம் பண்ணோம்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அடுத்த வாரம் 8 மணிக்கு புருஷன் பைக்ல இருந்து கீழே விழுந்துருவாரு, ஜெபம் மாறிடும். அடுத்த வாரம் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடும், ஜெபம் மாறிடும். அடுத்த வாரம் ஊர்ல ஒரு ஆள் செத்து போயிடுவாரு, ஜெபம் மாறிடும். ஆனால் மீதியானியர் பாளையத்துக்குள்ள எல்லா சூழ்நிலைகளையும் தருணம் பண்ணிக்கொண்டு, எல்லா எதிர்ப்புகளையும் தருணம் பண்ணிக்கொண்டு, எல்லா பிரதிகூலங்களை தருணம் பண்ணிக்கொண்டு ஒரு பலவீனன் வந்தான், அவன் பேர் தான் கிதியோன். இங்க சூழ்நிலைகளை தருணம் பண்ற யாரா இருக்கீங்களா? போராடி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் என் பிள்ளை ரொம்ப போராடி ஜெபம் பண்றா, என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும்னு வருவாரு பாருங்க, அந்த மாசம் ஆளகானது, அந்த வாரமே ஆராதனைக்கு போறது கிடையாது. இருக்கீங்களா? உள்ள இருக்கீங்களா? நம்பித்தான் பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. அதாவது எம்மை நம்ம ஒரு தூதன் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னால வந்துட்டாரு. நீங்க ஜெபத்தை ரெகுலரா பண்ணி பாருங்க, உங்க கைகள் உயர்ந்திருக்குன்னா அதே இடத்துல ரெகுலரா தூதன் வர ஆரம்பிச்சிருவாரு. ஒரு நாள் பிந்தி போனா, ஒரு நாள் பிந்தினா தூதன் ஏமாற்றப்படுவாரு. இந்த பாளையத்துக்குள்ள ஒரு தூதன் வந்திருக்கிறாரு. இந்த பாளையத்துக்குள்ள மீதியானியரின் கைக்கு, ஆமை மீதியானின் கைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற ஆமை ஒருவன் இருக்கிறான். அவன் தான் பலவீனனாகிய கிதியோன். ஐயோ உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமை அந்த மீதியானின் கைக்கு ஆமை தப்பு வைக்கிற ஒருவன் இருக்கிறான், அவன் தான் கிதியோன். சொல்லுது புரியுதா? டேவிட் லிவிங்ஸ்டன் அமை தோத்திரம், தென்னாப்பிரிக்காவில் அவருடைய ஊழியம். ஒரு நாள் தென்னாப்பிரிக்காவுடைய மினிஸ்டர் வந்திருக்கிறார் பார்க்கிறதுக்கு. லிவிங்ஸ்டனை பார்க்கணும். லிவிங்ஸ்டன் ஜபரையில இருந்து வெளியே வரல. வேலையாட்கள் சொல்லி அனுப்புறாங்க, லிவிங்ஸ்டனை வர சொல்லுங்க. ஆமா, ஜோசப் லிவிங்ஸ்டனை பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தென்னாப்பிரிக்காவுடைய மினிஸ்டர் வந்திருக்கிறார். அங்க இருந்து 2 பேர் வந்து சொன்னாங்களா, லிவிங்ஸ்டனை இப்போ ஒண்ணு நீங்க பார்க்க முடியாது, ஏனென்றால் ராஜாதி ராஜாவுக்கு முன்னால தன் கைகளை உயர்த்தி இருக்கிறார். அவர் கை கீழே விழுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். கை உயர்த்தாம நம்மளா இருந்தா, பஞ்சாயத்து பிரசிடண்ட் வந்தாலே கொடுத்திருக்க வேட்டியெல்லாம் உறிஞ்சி கீழே வரைக்கும் விட்டு, போன் நம்பர் வாங்கி, இமெயில் ஐடி வாங்கி, பிஏ நம்பர் வாங்கி, வண்டி நம்பர் வாங்கி, வண்டிக்குள்ள டயர் நம்பர் எல்லாம் வாங்கி, உங்களை எங்க வந்தா பார்க்க முடியும்? பார்க்க வேண்டியவரை பார்க்கல. இருக்கீங்களா? சபை கைகளை உயர்த்த ஆரம்பிக்கட்டும். மீதியானின் பாளையத்துக்குள்ள குடும்பம் கைகளை உயர்த்த ஆரம்பிக்கட்டும். மீதியானியர் பாளையத்துக்குள்ள ஒரு பலவீனன் நிற்கிறான். அவனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், தினந்தோறும் உன்னை பார்க்கிறேன், தினந்தோறும் உன்னை பார்க்கிறேன். எல்லாரும் தந்தன் காரியமாய் போகும்போது நீ மட்டும் பாளையத்துக்குள்ள வருகிறது என்ன? நீ மட்டும் பாளையத்துக்குள்ள வருகிறது என்ன? ஆமென். ஐயோ உயர்த்தி ஆமெனா. அல்லேலூயா. யார் பராக்கிரமசாலி? பலவீனன் பராக்கிரமசாலி. பின்னணியங்கள் இல்லாதவன் பராக்கிரமசாலி. எந்த பின்னணியமும் இல்ல, ஒத்தைக்குதான் கட்ட கிடக்குது.
ஒத்தைக்குதான் பாஸ்டர் வண்டி கிடக்குது, எனக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். பயப்படாதீங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆமென். உங்க பின்னணியத்துல தேவன் இருக்கிறார். உங்க பின்னணியத்துல ஆமென் பராக்கிரமசாலியே உன்னை எழுப்பும்படிக்கு ஆமென் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. ஓ, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்ல. ஹல்லேலூயா. யாரும் இல்லாதவன், எந்த பின்னணியும் இல்லாதவன், அவன் தான் பராக்கிரமசாலி. ஐயா வயத்தியாமேனா 12 வசனம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். என தினந்தோறும் பாளையத்துக்கு வர்றான். யாருமே மீதியானிகளை பார்த்துட்டு உள்ள வரல. மீதியானிகளை பார்த்து எல்லாம் பயந்து பயந்து ஓடுறான். ஆனால் ஒரு மனுஷன் டெய்லி வந்து அவங்க கைக்கு எதை தப்பு வைக்கிறான்? மீதியானின் கைகளுக்கு எதை தப்பு வைக்கிறான்? கோதுமையை தப்பு வைக்கிறான். தேசத்துல பஞ்சம், அவன் ஜனங்கள் பட்டினியில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவன் தோத்திர மீதியானியர்களுக்கு பயப்படாம ஒருத்தன் பாளையத்துக்குள்ள வர்றான். பாத்தீங்களா? அவனை பார்த்து வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் கைகள் உயர்ந்திருக்கட்டும். பராக்கிரமசாலியே தினந்தோறும் நீ வருகிறது என்ன? ஹல்லேலூயா. ஐயா வயத்தியாமன் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு தூதன் உங்களுக்கு முன்னால் அனுப்ப போறாரு. ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு இன்றைக்கு தேவன் கட்டளை கொடுக்க போறாரு. ராத்திரி உன்னை வேதனைப்படுத்துகிற ஆவி, ராத்திரி உன்னை ராத்திரி பகல் உனக்கு ஒரு மைண்ட் புரோபலத்தை கொடுக்கிற ஆவி, ஓ ஸ்தோத்திரம், இரவு பகலாய் உன்னை வேதனை திங்க வைக்கிற ஒரு ஆவி. இப்ப அந்த மாந்திரிக ஒட்டையுது, இப்ப அந்த மாந்திரிக கெட்டு, இப்ப இயேசுவின் நாமத்தில் தகர்கிறது வெளியே, ஒட்டைகிறது வெளியே. உன் கைகள் உயர்ந்தால் இன்னைக்கு உனக்கு ஜெயந்தான். கைகள் உயர்ந்திருக்கிற வரைக்கும் ஜெயந்தான். ஆமென். மோசேயின் கைகள் உயர்ந்திருக்கும் வரையிலும் ஜெயம். மோசேயின் கைகள் தளர்ந்து போகும்போது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஜெயிக்கிற வாழ்க்கையா இருக்கணும். ஆமென். பூமியினுடைய சர்வ ஆவிகளும் இறங்கினாலும், பூமியினுடைய சகல அந்தகார வல்லமைகள் இறங்கினாலும் எளிமை நின்று சொல்லணும், நான் பராக்கிரமசாலி, எனக்கு வேண்டி கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் தேவனுடையது. எத்தனை பேருடைய யுத்தத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஐயவையத்தியாமேனா சூழ்நிலைகளை எதிர்பார்க்காதவன், அவன் கடினமான பாதைகளை எதிர்பார்க்காதவன் பராக்கிரமசாலி. ஆமென். ஆராதனைக்கு வந்தா ஜபத்துக்கு வரதில்லை, ஜபத்துக்கு வந்தா ஆராதனைக்கு வரதில்லை, அது வந்தா கூட்டத்துக்கு வரதில்லை, கூட்டத்துக்கு வந்தா வீட்டிலே படுத்துக்கிறது. கேட்டா மழை பெய்யுது பாஸ்டர், வெயில் அடிக்குது பாஸ்டர், ஊர்ல செத்து போயிட்டாங்க பாஸ்டர், பாஸ்டர் எங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க பாஸ்டர். சூழ்நிலைகளை பிரதிகூலங்களை எதிர்கொள்ளுகிறவன் தான் பராக்கிரமசாலி. எல்லாரும் வீட்டுல தூங்குறாங்க, கிதியோன் மட்டும் பாளையத்தில் இருக்கிறான். எல்லாரும் பட்டினி இருக்கிறாங்க. அவங்க ஆகாரத்துக்காக இவன் வந்து கோதுமைய அவர்கள் கைகளுக்கு தப்பு வைக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் அநேக ஆயிரங்களை தப்பு வைக்கிற ஒரு ஆத்துமாவா, அநேக ஆயிரங்களை தப்பு வைக்கிற ஒரு தேவ வல்லமைய, ஒரு தேவ பலத்தை இன்றைக்கு தேவன் மேல வைக்க போகிறா. அநேகருக்குள்ள ஆவியில பலம் வருது, அநேகருடைய ஆவியில தேவ வல்லமை இறங்கி வருகிறது, அநேகருடைய சரீரத்துல ஒரு புதிய அக்கினி இப்போ பாயுது. அந்த ஒரு வசனத்துல இருந்து நிறைய நேரம் பேசணும், முடியல, நான் முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 அதிகாரம் 37வது வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிடறேன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. கையை உயர்த்தியாம இனி கல்யாணமாகி
இனி குழந்தை பிறந்து அந்த புள்ள கல்யாணமாகி அதுக்கு 2 குழந்தை ஆனா கூட அந்த கோத்திரங்களில் பலவீனர்கள் இனி பிறக்க போகிறது இல்ல. அந்த கோத்திரங்களில் இனி யாரும் பலவீனர்கள் இனி பிறக்க போகிறது இல்ல. ஆமென். அல்ல அந்த வார்த்தையை கவனிக்கணும். எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்களில் ஒருவனும் பலவீனர்கள் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அவங்க சாப்பிட்டது எகிப்தினுடைய அடிமைத்தன ஆகாரம். அவங்க சாப்பிட்டது எகிப்துல அவங்க சாப்பிட்டதெல்லாம் அங்க வெஜிடபிள் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. ஆனா சொல்றாங்க, நாங்க பானைக்கு பக்கத்துல ஏதோ உட்கார்ந்து இருந்தோம், இறைச்சி கறியாதான் சாப்பிட்டோம்னு. காடைக்கு சண்டை போட்டாங்க. ஆனா எகிப்துல இறைச்சி சாப்பிட்டதாக பைபிள்ல எழுதல. ஆனா தேவன் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா எகிப்தின் ஆகாரங்களை சாப்பிட்டவங்க, எகிப்துல அவங்களுக்கு திட ஆகாரங்கள் கிடைக்கல, எகிப்துல அடிமைத்தன வேலை செஞ்சவங்க. ஆனால் அவர்கள் புறப்பட்டு வரும்போது ஒருவனும் பலவீனர் இருந்ததில்லை. ஒருவனும் பலவீனர் இருந்ததில்லை. அதுல ஒருத்தனும் பலவீனமானவன் இல்ல. ஏ சபையே, ஏ ஜனமே, இங்க இருந்து நீ புறப்படும் போது இன்றைக்கு ஒருவராகிலும் பலவீனத்தோட திரும்ப போக கூடாது. பலவீனத்தோட திரும்ப போக கூடாது. ஆண்டவர் இப்போ உன் கற்பத்துக்கு ஒரு முத்திரையை தேவன் போடணும். ஓ வியாதிக்கு தேவன் இப்போ 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 ஹீல் ஹீல் டச். ஆண்டவர் இப்போ ஒரு பலத்தை, இப்போ தேவன் ஒரு முத்திரைய தேவன் போட விரும்புகிறார். இங்க இருந்து புறப்படும் போது ஒருவரும் ஹல்லேலூயா. ஆமென். எகிப்திலிருந்து புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். அவர்களில் ஒருவனும் பலவீனன் இருந்ததில்லை. இன்றைக்கு பகல் தேவ சபையே, நீ பலவீனத்தோட போக கூடாது. இன்னைக்கு உன் பலவீன ஒட்டையுது, உன் பலவீன ஒட்டையுது, உன் மருந்து பேக்கு, உன் மாத்திரை பேக்கு. இன்னைக்கு உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ட தேவன் தலைகிட ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கை உயர்த்தியாம ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன் அற்ப போஜனத்தை சாப்பிட்டாங்க இல்லையா? இந்த அற்ப போஜனத்தை இவங்க சாப்பிட்டுட்டு அவங்க எப்படி பலவீனனா வந்தாங்க? அவங்க எப்படி பலவீனனா வந்தாங்க? யாத்திராகமம் 12:23. ஒரு ராத்திரி, கவனிங்க, இதை கவனிங்க, ஒரு ராத்திரி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் இருந்தார்கள். ஒரு ராத்திரி முழுவதும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துக்குள்ள இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் பராக்கிரமசாலியே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள ஒற்ற ராத்திரி, ஒற்ற இரவு, 430 வருஷம் அடிமைத்தனம். 430 வருஷம் அடிமைத்தனம். ஒரு ராத்திரி ரத்தத்துக்குள்ள இருந்தாங்க. ஒரு ராத்திரி அவர்கள் ரத்தத்துக்குள்ள இருந்தாங்க. ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமாவே, ஓ நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எந்த ரத்தத்துக்குள்ள இருந்தாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த ஆடு ஒருவேளை யார் வீட்டிலேயோ வளர்த்தின ஒரு ஆடு தானே. ஒரு யூதருக்கு ஒரு ஆடுனா 12,000 யூதர்களுக்கு 12,000 ஆடு. அந்த 12,000 ஆடு யார் வீட்டிலேயோ வளர்த்தின ஒரு ஆடு தானே. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள இருந்தவர்களுக்கு பராக்கிரமசாலியாய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையில உங்களுக்கும் எனக்கு வேண்டி ஒருவருடைய வாலிபனுடைய ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிற நீ, ஒருவருடைய வாலிபனுடைய ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிற அந்த ரத்தத்துக்குள்ள, அந்த ரத்தம் கல்வாரியின் ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிற நீ பாக்கியசாலி. ஓ நீ பராக்கிரமசாலி. உடமல் பௌடா ரகனா துனியா பந்தல் கவுடபா சூடா ரகனா தீர சைபம் யந்தர பலபரபலபா உடமல பௌடப ரிபலபா ரிகதன கிடகட. ஆமா, அந்த ஆடு யார் வீட்டிலேயே இருந்த ஒரு ஆடு, யார் வீட்டிலேயே வளர்த்தின ஒரு ஆடு. 4000 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த 430 வருஷத்துல ஒரே ஒரு நாள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் இருந்தாங்க.
அவர்களில் ஒருவனும் பலவீனன் இல்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள யார் இருக்கிறாரோ அவர்கள் பராக்கிரமசாலி, அவர்கள் பராக்கிரமசாலி. ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஆமே, ஒரே ஒரு நாள். உடமல் பௌடா ரகனா துனியா தந்தல் கவுடப சூடக லகரகதனா. ஆமே, ஹalleluya. ஆமே, அவர்களுக்கே அந்த பலம் இருக்கும்னா 2000 வருஷத்துக்கு முன்னால கொல்கோதா என்று சொல்லப்படுகிற கபால ஸ்தலத்துல மண்டை ஓடு என்று அர்த்தமுள்ள இடத்துல உங்களுக்கும் எனக்கு வேண்டி ஒரு 33 வயசு இளைஞன், 33 வயசு வாலிபனாய் ஒருத்தருடைய ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு எவ்வளவு பெரிய பராக்கிரமோ, அந்த ரத்தத்துக்கு எவ்வளவு பெரிய பராக்கிரமோ. உணர்ந்து ஆராதிப்ப வியாதி பறக்குது, உணர்ந்து கைதட்டு. இப்ப பில்லு சூனியம் உடையுது, உணர்ந்து ஆராதி. இப்போ வீட்டில் இருக்கிற வியாதி உள்ளவர்கள் எழும்புகிறார்கள். உணர்ந்து ஆராதி, உணர்ந்து ஆராதி. பராக்கிரமசாலியே எழும்பு, பராக்கிரமசாலியாய் எழும்பு. ஹalleluya. ஆமென். உன் கடன் பிரச்சனை மாற போகுது. ஆமென். லட்சக்கணக்கான கடன்களை தேவன் மாற்ற போகிறார். உன் கைகள் உயர்ந்தே இருக்கட்டும். உனக்கு எதிரி கடன்னா, உனக்கு எதிராளி கடனா இருக்கும்னா அந்த கடனை தேவனுக்கு சங்கரிக்க போகிறார். உனக்கு எதிரி வியாதியா இருக்கும்னா உன் கைகள் உயர்ந்தே இருக்கட்டும். உன் எதிராளிய தேவன் சங்கரிக்க போகிறார். ஆமே, தோத்திரம். பிசாசினுடைய போராட்டம் உன் வாழ்க்கையில் அதிகமா இருக்கும்னா உன் கைகள் உயர்ந்தே இருக்கட்டும். பிசாசு ஆமே தலைகளை நீ அடிக்க போற. ஆமே, பில்லு சூனிய உடையுது. உன் வீட்டுக்குள்ள வராத சில நன்மைகளை தேவன் கொண்டு வர போகிறார். சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற ஆவிய கர்த்தர் இன்னைக்கு உன் வீடை விட்டு ஆட்டுக்குட்டியின், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள் இருக்கிறவன் பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி. பூலோகத்தின் ஆவிகள் எல்லாம் உனக்கு விரோதமா எழும்பலாம். 33 கோடி சம்திங் உனக்கு விரோதமா எழும்பலாம். ஆனா உன் கைதான் உயர்ந்திருக்கும், உன் கைதான் உயர்ந்திருக்கும். நீதான் உயர்ந்திருப்பாய், நீதான் ஜெயிப்ப. கர்த்தர் உன் குடும்பத்துக்கு தான் வெற்றியை தருவார். உன் பிள்ளைகள் தான் ஜெயிப்பாங்க. நீதான் ஜெயிப்ப, நீதான் ஜெயிக்க போகிற. ஆமா, நீ பராக்கிரமசாலியா தேவனோ நீ எழுப்ப போறாரு. ஜெயம் உன்னுடையது, ஜெயம் உன்னுடையது. தோல்வி சாத்தானுடையது. விழுது, விழுது. எரிகோவின் அலங்க விழுது. தீ, தீ, தீ. டச், டச். ஆமா, எத்தனை ஆவிகள் எழுப்பினாலும் யாரோ வளர்த்த ஆட்டுக்கு அவ்வளவு, அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லம் இருந்துச்சுன்னா, எபிரெயர் 12:24 ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். பேசுகிற ஒருவருடைய ரத்தத்தின் இடத்திற்கு நீங்களும் நானும் வந்து சேர்ந்தோமே. பாக்கி நான் ஏப்ரல் 3ஆம் தேதி பேசலான் இருக்கேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆமா, வலது கையை தலையில வச்சு 26 3ஆம் மாசம் 14ஆம் தேதி நான் பலவீனன் தான் நினைச்சேன். கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியே என்கிறார். ஆண்டவர் என்னை பராக்கிரமசாலியே என்கிறார். ஒருவனை முறியடிக்கிறது போல நீ அதை முறியடித்து, உன் பலவீனத்தை முறியடித்து, உன் வியாதியை முறியடித்து, உன் தரித்திரத்தை முறியடித்து, முறுமுறுக்கிற ஆவிகளை முறியடித்து, கசக்கிற ஆவிகளை முறியடித்து நீ திரும்ப போகிறாய். உடமல்ல பவுடப ரிபல பரிகதனா யாந்தர பலப ரபா உடமல்ல பவுடா கிடக துரபல பரபலபா. ஒருவருடைய வீட்டுல 3 பேருக்கு ராத்திரி தூங்க முடியாது. தலையணை எடுத்து வச்சுட்டு தூக்கத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிற ஒரு
பலவீனம் உள்ளவரை பார்க்கிறேன். அது உங்க தலைமுறையில 3வது ஆளுக்கு இப்ப அந்த பலவீனம் ரொம்ப சிவியரா இருக்குது. மூச்சு விட முடியாது, மூச்சு விட முடியாது. கர்த்தர் இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் அந்த பலவீனத்தை கொண்டு வருகிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் அந்த பலவீனத்தை தேவன் கொண்டு வருகிறார். இன்னைக்கு அந்த பலவீனத்தை தேவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல கொண்டு வர்றாரு. பலவீனன் ஒருவனும் உன் சந்ததியில, உன் பிள்ளைகள், உன் தலைமுறை, உன் குடும்பம், உங்க பிள்ளைகள் பலவீனன் ஒருவனும் இருந்தது இல்லை. இயேசுவின் நாமத்தினால் இங்க இருந்து போகும்போது நீ பலவீனன் அல்ல, பராக்கிரமசாலியா. இயேசுவின் நாமத்தினால் ரேகமான குடல பக்கரதன போஷிரியாந்தரபலபா. ஆமென். திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் கைகள் உயர்ந்தது, யுத்தத்தில் பராக்கிரமசாலி. ஆமென். எந்த பின்னணியமும் இல்லாதவன் பராக்கிரமசாலி. சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிறவன் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் இருக்கிறவன். நீங்க யாரும் பேசல, நீங்க யாரும் சொல்லல. உண்மையில 10 பேர் தான் சொன்னீங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு, எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா எனக்கு. பிரசங்கத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட நேரம் 40-45 மணி நேரங்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சும்மா விட மாட்டாரு. ஆனா நீங்க சொல்லலன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் இருக்கிறவன் பராக்கிரமசாலி. கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கி அடிச்சிருக்குது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உனக்கு ஒரு சந்ததி வரக்கூடாது, புள்ள பெறக்கூடாதுன்னு உனக்கு வச்சிருக்கிற சூனியத்தை தேவன் இப்போ உடைக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் வந்தவர்கள் பராக்கிரமசாலி. கவனிங்க, ஆண்டவருடைய வேலை நடக்கும். கர்த்தர் தம்முடைய வேலைகளை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். உங்க பிள்ளைகளுடைய காரியம் நடக்க போகுது. வேண்டான்னு தடுத்து நிறுத்தின காரியத்தை தேவன் இந்த மாசம் தொடங்க போகிறார். அந்த காரியங்கள் இனி தீவிரமாய் முடிய போகுது. ஹalleluya, ஹalleluya. நிறைய பேர் சுகமானதை பார்க்கிறேன். உங்க பிள்ளை பயந்த காரியத்தை உங்க பிள்ளைக்கு கர்த்தர் நடத்தி தர போறாரு. ஏன்னா அவன் ரத்தத்துக்குள் வந்துட்டா, கல்வாரியின் ரத்தத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் அவளை பராக்கிரமசாலியாய், அவ காரியம் அனுகிரகமாய் நடக்கும். அவ காரியம் அனுகிரகமாய் தேவன் நடத்துவார். ஹalleluya.